thin uniform rod x of mass capital M. ஒரு ராட் இருக்கு. இந்த ராட் உடைய மாஸ் கேபிட்டல் M, அதோடைய மொத்த லெங்த் L is pivoted at height. Pivotedனா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். at height L/3 as shown in figure. கீழே L/3னா மேல L minus L/3 2L/3 remaining part. ஓகே, அவங்களே கொடுத்திருக்காங்க. The rod is allowed to fall from the vertical position. இங்க இருந்து ஏன்னா it is not fixed at the center, it is fixed below. புரியுதா பாரு, below the center fix பண்ணா ஆட்டோமேட்டிக்கா விட்டோம்னா it fall ஆகும். It allowed to fall. Okay, the rod is allowed to fall from vertical position and lie horizontal to the table. The angular velocity of the rod when the table when it hits the table omega கேட்டிருக்கு. இந்த பொசிஷன்ல எனர்ஜி will be potential energy. இங்க வர்றப்ப கைனெட்டிக் எனர்ஜி, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் நம்ம போட போறோம். அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல். இது ஒரு ரொட்டேஷனல் மோஷன் மாதிரி. இது நல்லா கவனிக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா mgh ஈக்குவல் டு ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ரைட், இது நல்ல கவனிக்கணும். ஹைட்ன்றது இதோட நம்ம ஜென்ரலாவே இப்படி ஒரு பாடி ரிவால்வ் ஆச்சுன்னா அது விழுதுனையே அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியில இருந்தா ஹைட்டை நம்ம எடுக்கணும். இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருந்திருக்கும்? இந்த பாடியில இந்த ஒரு பொசிஷன்ல தானே இருந்திருக்கும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி which is nothing but L/2. அப்போ L/2க்கும் இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் புரியுதா பாரு. L/3 இது நமக்கு வேண்டி இந்த கேப் L/2க்கும் இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ், அதுதான் ஹைட், அந்த ஹைட். அப்போ என்ன பண்ணலாம்? L/2 மைனஸ் L/3 சப்ட்ராக்ட் பண்ணா அந்த ரிமைனிங் ஹைட் கிடைச்சிருமா? அதுதான் இந்த ஹைட். சரியா? மாஸ் ஆஃப் த ராட்ல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஹைட், அதோடைய ஹைட் வந்து நார்மலா சென்டர் ஆஃப் கிராவிட்டியில தான் எடுத்துறணும். அப்போ இங்க L/2 அது சஸ்பெண்ட்ல இருந்து L/2 தான் அதோட ஹைட். அப்ப என்ன வரும்? ரிமைனிங் ஹைட் L/2 2 into 3 6, 3L minus 2L which is equal to L/6 is the height. அப்போ M into G into L/6 equal to half into I. இப்ப அதே பாயிண்ட்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது எங்க ரோல் ஆகுது? இந்த பாயிண்ட்ல தான் ரோல் ஆகுது. அந்த பாயிண்ட்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். உனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் த சென்டர் will be ml²/12. அதுக்கு அப்ப பேரலல் ஆக்சிஸ் தியரம் போட்டலாம். இந்த டிஸ்டன்ஸ் அதான் L/6 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ பேரலல் ஆக்சிஸ் தியரம் படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓன்னு வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை ஓன்னு வச்சுக்கிட்டோம். which is moment of inertia about the center of the center which is equal to ml²/12 plus mass into square of the distance L/6 the whole square. L/6 the whole square. அப்போ இதுல காமனா நம்ம எடுக்க வேண்டியது ml², இதுல பேலன்ஸ் 1/12 பிளஸ் என்ன வருது 36 6². அப்போ இத 36 LCM எடுத்துட்டேன்னா 3 plus 1 plus 3 plus 1 ml². அப்ப என்ன வரும் சொல்லு? So 4 ml² by 9 ஆயிருமாடா? 4 ஆல 36 வந்து 9 times. இப்போ coming to the next step. அப்ப moment of inertia on the point of rotation is ml²/9 into omega². இந்த ஒமேகா தான் நீ கண்டுபிடிக்கணும். என்னென்ன கேன்சல் ஆச்சு? M கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு L கேன்சல் ஆகுது, இன்னொரு L அப்படியே கேரி ஓவர் ஆகுது. ஸோ இது 3 times கேன்சல் ஆயிரும், இது 3 times. omega² will be equal to இங்க எல்லா டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு G தவிர 3G பேலன்ஸ் இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 3G divided by L denominatorல இருக்கு. omega will be root of 3G by L. இருக்கா ஆன்சர்? 3G by L is the correct answer. இன்னொரு தடவை சொல்றேன்.
அது அந்த டாப் பொசிஷன்ல இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி, கீழே விழுகிறப்ப கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு கைனடிக் எனர்ஜி, பேசிக் நாலேஜ். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா mgh. மாஸ் ஆஃப் த ராட்ல மாற்றம் இல்ல, ஜி மாற்றம் இல்ல, ஹெச் தான். அது மொத்த ஹைட் வெர்டிக்கலா விழுந்துச்சுன்னா மொத்த ஹைட் எடுத்துடலாம். இது வந்து ஸ்டாண்டிங் வெர்டிக்கலி அண்ட் ஃபாலிங் டவுன். அப்போ அந்த ஹைட் வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில இருந்தா எடுத்திருக்கணும். இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து L/6 ஹைட்ல இருக்கு. அதனால L/6. அதேதான் ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ், அதான் நம்ம கண்டுபிடிச்ச ml² by 9 இன்டூ ஸ்கொயர் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. கால்குலேட் பண்ணு கிடைச்சிடும்.